வெஜிடபிள் பிரியாணியின் போது வெஜிடபிள்களை சுத்தி செய்கிறதுக்கான குருபாக தயாரிப்பு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை. நம்ம வீட்டு அடுப்பு எப்பவும் கீழே தான் இருக்கணும், சரிங்களா? அதில் குத்த வச்சோ இல்லை நம்மளுடைய குரு வித்தை ஆசனங்கள்லையோ செய்யணும். இப்போ வழக்கம் போல் உங்களுடைய தாளிப்பு எல்லாம் போட்டுட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நல்லா நோட் பண்ணிக்கங்க. தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் இது மட்டும் போட்டிருக்கிறப்போ நம்மளுடைய பேஸ்ட்டு சேர்த்திங்க. இந்த பேஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு முந்தைய காணொலியிலையும் போட்டிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் எது எதுன்னு பார்க்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரு, அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி. இப்போ இதில் ஆர்டர் வைஸாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ முதல்ல காலிஃப்ளவர் சுத்தி செய்தல் தனியாக அதை மட்டும் போடுங்க. இந்த பிரியாணி பேஸ்ட்டு டைரெக்டாக காலிஃப்ளவரில் நல்லா மிங்கிள் ஆகட்டும். ஸோ மிதமான சூடு கீழே வச்சுக்கோங்க. பயன்படுத்தி இருக்கிறது ரீஃபைண்ட் ஆயில், நோட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு இதுதான், இல்லைன்னா நம்ம கடல் எண்ணெய் இல்லை நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெய்க்கு போயிடுவோம். இப்போதைக்கு வேண்டாம், பவுனம்மா ரெக்கவர்ட் ஆகி வந்திருக்கிறதுல முதல்ல இது போதும், சரிங்களா? படிப்படியாக போகலாம். ஸோ எல்லா எண்ணெயும் இங்கே சுழற்சி முறையில் பயன்படுத்தப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைமிங்கையும் பார்த்துக்குங்க, அதனால தான் ரியல் டைமிங்கில் காட்டுறோம். ஸோ மிதமான சூட்டில் இந்த காலிஃப்ளவரு நல்லா அந்த பிரியாணி கூட்டில் உள்ள மிங்கிள் ஆகணும். இப்போ பிரியாணியில் என்னென்ன சேர்த்து இருக்கிறோம்னு சொல்லிடலாங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கொத்தமல்லி. கரெக்டாமா? ஓகே. ஸோ அதெல்லாம் சேர்த்து சுத்தி செய்யும் முறை 3 அடுக்கு பாதுகாப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுத்தி செய்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கேரட்டு, சரிங்களா? 1/2 கிலோவுக்கு காய்கறிகள் நிறையா போடுங்க. சுகர் ஏற்றாமல் பிரியாணி சாப்பிடணும். பண்டிகை காலங்களில் கொஞ்சம் நிறையா சேர்த்தி சாப்பிட்டாலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறையா சேர்த்திக்கணும். இப்போ 1/2 கிலோ பிரியாணிக்கு நம்ம நல்லா நச்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் காய்கறி. ஸோ கேரட்டு பெருமளவு காலிஃப்ளவர் அளவுக்கு டைம் எடுக்காது. ஸோ அதையும் அதே மாதிரி சுற்றி செய்துக்கலாம். ஏற்கனவே வாங்கிட்டு வந்தப்போ இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் காய்ச்சி வடிகட்டின சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இங்கேயும் பெருமளவு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேயே பண்ணிட்டோம். இப்போ நம்ம கூட போட்டிருக்கிறது பீன்ஸு, சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி தனியாக வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம போட்டது எதுவுமே வேக வைக்காதது, பச்சை பட்டாணி மட்டும் வேக வச்சுட்டோம். ஏன்னா நம்ம தோலோடு வாங்கலை, காஞ்சி போன பச்சை பட்டாணியை இரவே ஊற போட்டு காலையில் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ஆர்டரில் சுற்றி செய்துக்குங்க, சரிங்களா? இப்போது தனியாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த தக்காளினால் யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுங்கிறவங்களும் கவனமாக பார்த்துக்குங்க, ஓகே? ஸோ கிட்னியில் கல், சட்னியில் கல், தக்காளி சாப்பிட பயப்படுறவங்க கவனமாக பார்த்துக்குங்க. இப்போது இந்த மாதிரி தனியாக தக்காளியை போட்டுட்டு ஸோ மறுபடியும் கொஞ்சமாக இதுக்கு மட்டும் இது கூட்டில் வணங்காமல் நல்லா வெங்காயத்தோடும் சேர்ந்து வணங்காமல் தனியாக வணக்கிங்க. முடிஞ்சால் ஒரு தனியாக வடச்சட்டி வச்சு கூட வணக்கி இதில் போட்டுக்குங்க. சரியாக பக்குவப்படுத்திங்க. இன்னும் முடிஞ்சவங்க மரச்செக்கு நல்லெண்ணெய் இருந்தால் அந்த நல்லெண்ணெயில் இந்த தக்காளியை வதக்கி கூட போடுங்க. ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தி இருந்தாலுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸில் பார்ப்பீங்க. நம்முடைய 13 வருட ஆராய்ச்சியை பயன்படுத்தி நாங்கள் எப்படி எங்களுக்கு பிடிச்ச விதத்தில் குரு பாகத்தையும் பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையும் உட்புகுத்திட்டு தேவையான குரு வித்தையும் செய்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. கடந்த 9 வருடமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றிக்கலாம், ஓகேங்களா? யாருக்கும் கட்டாயம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கிளறி விடுங்க. தக்காளியை முதல்ல போடலை. காய் சுத்தி செய்யும் முன்னாடி தக்காளி சேர்த்தக்கூடாது. இந்த எல்லா காய்கறியும் நீங்கள் வீட்டில் விளைவிச்சு, சரிங்களா? அதாவது வீட்டில்னா நம்ம தோட்டம் துறவில் விளைவிச்சு நல்ல இயற்கை உரத்துலையே விளைவிச்சு எந்த செயற்கை ரசாயனம் சேர்த்தாமல் இருந்தால் தக்காளியும் முதல்ல போட்டுக்குங்க. இல்லைன்னா கடையில் வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னா எங்களை மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, வெளியே போட்டு நல்லா சுற்றி செய்துக்குங்க. ஒன்று மட்டும்தான் வேக வச்சு போட்டிருக்கிறோம், பச்சை பட்டாணி. அது காஞ்ச பட்டாணியாக வாங்கினால இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுப்பங்கரை ஆசன குரு வித்தையில் மாற்றி என் காலை வச்சுக்கிட்டு வேலை செய்கிற முக்காலையெல்லாம் கிடையாது, கீழே தான்
இப்போ ஊற வச்ச பிரியாணி அரிசி எடுங்க. ஸோ நல்லா பார்த்துங்க, சீரக சம்பா. சாப்பாடு தான் ரேஷன் பச்சரிசியில், பிரியாணி எல்லாம் சீரக சம்பா. 1 கிலோ 209 ரூபாய். 1 ரூபா 2 ரூபா கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம பயன்படுத்துறது 1/2 கிலோ. நம்மளுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா? பிரியாணி அரிசி 80 ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு. ஸோ சிம்மில் வைங்க. இப்போ அரிசி உடையாமல் ஊறி இருக்கிறனால அரிசி உடையாமல் இதோடைய கலர் எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி பிரட்டி விடுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிரியாணி பேஸ்ட்டு தயாரிக்கிற காணொலியெல்லாம் போட்டிருப்பேன், முந்தைய இது பார்த்துக்குங்க. அப்போவே சொல்லியிருப்பேன், அந்த அம்மிக்கல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த கழுவி எடுத்த தண்ணி தான் நம்ம பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு பயன்படுத்தணும். அப்போ தான் இயற்கையாக சுவையேறும், ஜீரணமும் சீக்கிரம் நடக்கும். மல்டி வெஜிடபிளை பயன்படுத்தினாலும் சரி, அசைவங்களை பயன்படுத்தினாலும் சரின்னு அப்போவே உங்களுக்கு பரிந்துரைத்திருப்பேன். அதன் பிரகாரம் இப்போ பௌர்ணமா தரப்போகிறாங்க. இப்போது அரிசி எல்லாம் மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ ஊற்றலாங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறதுக்கு எவ்வளோ டம்ளர் தண்ணிமா? 4.5 டம்ளர் ஊற்றணும். ஸோ அம்மிக்கல் கழுவி எடுத்துகிட்டு வந்தது. தண்ணியுடைய கலரை பாருங்கள். 1 ஊற்றியாச்சு, 2, 3, 4 கொண்டாங்க, குடிச்சுக்கலாம். இதுவும் அம்மிக்கல் கழுவி எடுத்த தண்ணி தான். ஸோ காய்கறி கொஞ்சம் நிறையா இருக்கிறனால நான் 4.75 தாண்டியே ஊற்றுறேன். ஏன்னா காய்கறி நல்லா வேகணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டு, ஓகேங்களா, கொஞ்சம் பெருசில் வச்சு லைட்டாக ஹீட் ஏறினதுக்கப்புறம், சரிங்களா, இனி நம்ம என்ன பயன்படுத்தணும், இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு. நம்ம எந்த ஒரு அயோடைஸ்டு உப்பையும் பயன்படுத்துறதில்ல, ரா சீ சால்ட். ஸோ காய்கறியெல்லாம் இருக்கிறனால இவ்வளோ போடலாமா? தாராளமாக போடலாம், காய்கறி இருக்கிறனால. ஸோ பவுனமாக மேனேஜ் பண்ணிக்குவாங்க. எதை வச்சு? தயிர் பச்சடியை வச்சு. நம்ம கரெக்டாக இருக்கணும், தயிர் பச்சடி சேர்த்த மாட்டோம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு, இதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக 2 எண்ணம் சேர்த்தணுங்க. பிரியாணியை ஃபைனலாக பக்குவப்படுத்துகிற குரு வித்தைன்னு அடுத்த பதிவில் காட்டுறேன். இதுவரை சேர்த்துனது இல்லாமல் மிக முக்கியமாக 2 எண்ணம் சேர்த்தணும். உங்களுக்கு வேணால் ஒரு கிண்ட்டு கொடுத்துட்றேன். பாஸ்பரஸ் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடியதும், சரிங்களா, நம்ம உடம்புக்கு தேவையான கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு சுவையை கொடுத்து ஜீரணத்தை சீராக்கி இந்த பிரியாணியுடைய முழு பலனையும் முழுமை வர செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். 2 பொருள் நம்ம சேர்த்த போகிறோம். அடுத்த பதிவில் பார்த்துக்குங்க. இப்போ நாங்கள் இது கரெக்டாக இதானதுக்கப்புறம் ஒரே விசில் தான். சரிங்களா? குக்கர் போட்டு ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறப்போ மல்டி வெஜிடபிள் பயன்படுத்தினா எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்கிறவங்க இப்படி சுற்றி செய்து பயன்படுத்துங்கள். முதல்ல தேர்ந்தெடுக்கிறது எப்படிங்கிறது ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, இந்த காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி என்ன கலரில் இருக்கணும், வந்து தண்ணியில் போட்டு பச்சை பட்டாணி செயற்கை நிறமி சேர்த்துருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உள்பட எல்லாம் இருக்குது. எங்களோட அத்தனை ஆராய்ச்சி உங்களுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கு. வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் தொடர்ச்சியாக பார்க்கணும். எடிட்டிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு பதிவு இப்போ நேரலை போகவே உங்களுக்கு எடுத்தும் போடுறேன். அடுத்த பதிவில் இதோடைய தொடர்ச்சி நான் முன்பே சொன்ன மாதிரி வரும். இதற்கு அடுத்து நம்ம என்னென்ன குரு வித்தை செய்யணுங்கிறதையும் இந்த ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ்லேயே வரும். ஏன்னா இப்போ இங்கே கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் வந்துட்டீங்க. உங்களது ஆதரவின் பேரில் அண்ணா உடற்பயிற்சியும் இங்கேயே போடுங்கன்னா இன்னொரு சேனலுக்கு போனால் சிரமங்கிறீங்க. உணவையும் உடற்பயிற்சியும் ஒட்டுக்காக காட்டுற மாதிரி உங்களுக்கு அதுவும் செய்து போடுறேன். ஸோ இப்போ கொதி வந்துருச்சுங்களா? இப்போ மூடலாம். சரிங்களா? பார்த்துக்குங்க, ஒரு கொதி வரணும். போட்டு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கருடைய இதை போடுங்க. உடனே போட்டு விடாதீர்கள். ஓகேங்களா? எல்லாம் கலக்கின உடனே டக்குன்னு போட்டுறாதீங்க. ஒரு கொதி வரட்டும். ஓகே, இப்போ இதில் வந்ததுக்கப்புறம் மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் தான் இந்த விசில் போடணும். அது உங்களுக்கு தெரியும். ஓகே, முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன். அனைவரும் பிடித்ததை சாப்பிட்டு கொண்டு, இயன்றதை செய்து கொண்டு, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வீட்டிலிருந்தே நமக்கானதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். எனதருமை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் உறவுகளே.